வணக்கம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் அன்றைய தினம் காலையிலேயே உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஒரு 10 நாட்களாக தற்பொழுது தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கான பல்வேறு தரவுகள் அடங்கிய 6 வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள், சமூக நீதி குறித்த அம்சங்கள் குறித்து வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். இவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டு அதன் அடிப்படையிலே உங்களுடைய முடிவினை எடுத்திடலாம் என்று நான் கருதுகின்றேன். அதேபோல் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்காகவும், அல்லது ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவும், அல்லது ஒரு புதியவருக்கு நாம் வாய்ப்பளிக்கலாமே என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பார்கள். ஆனால் வாக்களிப்பதற்கு முன்பாக நாம் முடிவு செய்ய வேண்டியது ஒன்றை பற்றி மட்டும்தான். அதாவது கடந்த ஒரு 5 ஆண்டுகளிலே தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியின் காரணமாக தமிழ்நாடு எந்த வகையிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது, அந்த முன்னேற்றம் தொடர வேண்டுமா என்பதுதான் நாம் முடிவு செய்ய வேண்டியது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சியிலே ஒன்றிய அரசினுடைய பல்வேறு நிதி நெருக்கடி இருந்த போதும் கூட மகத்தான வளர்ச்சியினை நாம் கண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு தந்த தகவலின்படி தமிழ்நாட்டிலே ஜிஎஸ்டிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதன் காரணமாக தமிழ்நாட்டிலே 11 விழுக்காட்டிற்கு மேலே நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகின்றது. இந்திய சராசரி வெறும் 6 அல்லது 7 விழுக்காடு தான். பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படுகின்ற மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நம்மை விட வெகுவாக பின்தங்கி இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்கள் தீட்டியதன் காரணமாக பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள், அதே போல் இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் காரணமாக மகத்தான வளர்ச்சியை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். அதன் காரணமாக தமிழ்நாடு மேலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முடிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆட்சியுமே ஒரு 5 ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சியை தருகின்றது என்று சொன்னால் அதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு தருகின்ற முடிவிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்குடைய முன்னேற்றம் வெகுவாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டியது வெறும் மாற்றம் மட்டுமல்ல, அது முன்னேற்றம் என்கின்ற அடிப்படையிலே, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையிலே தான் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு 23ஆம் தேதி காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று தற்பொழுது நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சி மேலும் தொடர்வதற்கு உங்கள் வாக்கினை அளித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி மீண்டும் வர, இங்கே திராவிட மாடல் ஆட்சி மலர நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.